உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மொத்த மதிப்பு 2 கோடி வருது. ஆனா நான் 5 கோடி தரேன். மொத்த ரொக்கம். இல்லை சனியா ஐயா. என்ன சார் இது? அண்ணாச்சி, ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது அவன்கிட்ட பணம் இருக்கா, அவனுக்கு கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கான்னு எல்லாத்தையும் நம்ம விசாரிக்கிறோம்ல, அதுக்காகத்தான். சார், எனக்கு பணமெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த ஆண்டவன் வேண்டிய அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்கான். ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வர்றாங்களோ இல்லையோ, இந்த ஸ்கூலை தொடர்ந்து நடத்தணும். அதுதான் என்னோட விருப்பம். அண்ணாச்சி, இப்ப நீங்க என்ன சத்தியம் செய்ய சொல்லுதீங்களா? செய்யுதேன். எங்க வந்து செய்யணும் சொல்லுங்க. முருகன் கோயில வச்சு சத்தியம் செய்யவா சொல்லுங்க. அண்ணாச்சி, நம்மூர் மக்களுக்காக ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை நீ நடத்தணும்டா மகனேன்னு எங்க அப்பன் சொல்லிட்டு போனான். ஆனா அப்ப நான் அதை கேட்கல. எங்க அப்பனுடைய கடைசி ஆசை அதாத்தான் இருந்துச்சு. நல்ல காலம், அதுக்கான நேரம் இப்பந்தான் வந்திருக்கு. அண்ணாச்சி, என்ன யோசிக்கீங்க? பணத்தை பத்தி அவங்க கிட்ட பேசல. ஆனாலும் இந்த ஸ்கூலை சண்முகத்துக்கு தர்றேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன் சார். அதான் ஒரே யோசனையா இருக்கு. முடிஞ்சது சோழி. இனி இந்த ஸ்கூலு அந்த சமூகத்துக்கு தான். அண்ணாச்சி, நீங்க சரியா சொன்னீங்களே. இப்ப கூட நீங்க இந்த ஸ்கூல் யாருக்கு கொடுக்க போறீங்க? சண்முகத்துக்கு தான். சமூகத்துக்கு தான் தர போறீங்க? என்ன சார் சொல்றீங்க? பின்ன நான் ஆறு சமூகத்தோட அத்தை புருஷன். இன்னொரு பக்கம் சம்மு ஆறு ஏன் அவளை கட்டியிருக்கேன். அண்ணாச்சி, நாங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என் குடும்பத்துல இருந்து பொண்ணு கொடுத்து அவங்க குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு சமூகத்தோட அப்ப இருக்கானே, அவன் தான் தாய் மாமன். என்ன இப்ப புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நெருங்கின சொந்தங்களா? ஆமா அண்ணாச்சி, அதனாலதான் சொல்லுதேன். நீங்க உங்க இடத்த வந்து சமூகத்துக்கு கொடுத்தா என்ன, எனக்கு கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே அண்ணாச்சி. அண்ணாச்சி, நீங்க அவனுக்கு இடத்து கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்க. அவன் உங்களுக்கு பணத்தை இங்கிருந்து கொடுப்பான். என்கிட்ட தானே வாங்கி உங்கள்கிட்ட கொடுப்பான். அதுக்காக தான் டைரக்டா நான் உங்கள்கிட்ட தரேன், நீங்க என்கிட்ட இடத்து கொடுங்கன்னு சொல்லுதேன். நானு அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி, உங்க ஸ்கூல நல்லபடியா நான் பாத்துக்கிடுவேன். இப்ப என்ன சொல்லுதீங்க சொல்லுங்க. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். எப்போ ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம்? நாளைக்கே வச்சுக்கிடலாம். நீங்க எப்போனா வச்சுக்கோங்க. நீங்க சரின்னு சொல்லீங்களே, அதுவே எனக்கு போதும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது பணத்தை கொடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு அட்வான்ஸ் எதுவும் தேவைங்களா? உங்க வார்த்தையே போதும் சார். நல்லதுங்க. சரியா? சரிங்க. நல்லது. எந்த டைமுக்கு வரணும்னு நீங்க ஃபோன் மட்டும் பண்ணுங்க. நான் சரியா அந்த நேரத்துக்கு அங்க வந்துடுறேன். ஆம்பிடுதேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அண்ணாச்சி, நீங்க கொடுத்த வாக்க மட்டும் மாத்திடாதீங்க. என்ன போறோம் நாங்க? கிளம்பிங்களா? வாங்க. வரேன். வாங்க. சரியா பாண்டி? அந்த காசு நல்ல காரியத்துக்கு பயன்படுதுன்னா இருந்துட்டு போட்டுமே. உன்ன மாதிரி ஒரு பாவியோட பணத்துல ஒரு சல்லி காசு கூட இதுல இருக்க கூடாது.
ஐயா சூப்பர்யா சூப்பர்யா. அதுவும் உங்களுக்கும் அந்த வெறும்பய சமூகத்துக்கும் இருக்கிற உறவு முறையை சொல்லி மடக்கணிய பாத்தீங்களா? வேற லெவலுங்கய்யா. ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்கய்யா. நீங்க எப்படி நடத்த போறிய? யாருல சரியான மாங்கா மடையனா இருக்க நீ? இல்லையே, இது என்ன இந்த இங்கிலீஷ் ஸ்கூலா இல்ல பெரிய கான்வென்ட்டா? பணம் அப்படியே கொட்டுன்னு கொட்டுறதுக்கு. இது தமிழ் மீடியம்ல என்னத்து பெருசா காசு கிடைச்சிட்டு போகுது? பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து நடத்துறேன்னு சொல்லித்தானையா சம்மதம் வாங்கினியே? இலைக்கு இலே சரியான கூமுட்டையா இருக்க. அப்படி சொன்னாதேனே இந்த ஆளு பள்ளிக்கூடத்தை எழுதி கொடுக்க சம்மதிப்பான். ஓஹோ, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் கூட நெசமோன்னு நம்பிட்டேன்யா. ஐயா நீங்க சூப்பரா போய் சொல்றீங்கய்யா. அதாமலே என்னோட வெற்றி. இந்தாரு, இவனோட இடத்த பத்தி நான் மார்க்கெட்ல விசாரிச்சேன். அது ஒரு முக்கியமான ஏரியால இருக்கு. மொத்தத்தையும் இடிச்சு பிளாட் போட்டு விட்டோம்னா எம்புட்டு கிடைக்கும் தெரியுமா? எம்புட்டுங்கய்யா? 10 கோடியிலே. அடி ஆத்தி, எது அம்புட்டா? என்ன இந்த சவுந்தர பாண்டி என்ன தொக்குன்னு நினைச்சிட்டியா? 5 கோடியே இவன்ட்ட அள்ளி கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கி? இத நான் பிளாட் எல்லாம் போட்டு விற்க போறது இல்லை, சரியா? விலை இன்னும் நல்லா ஏறுற வரைக்கும் அப்படியே வச்சிருந்துதான் விற்கணும் நாம. அது வரைக்கும் மொத்த கட்டடத்தையும் இடிச்சிட்டு ஒரு பார் கட்ட போறேன். அது வருமானத்துக்கு வருமானம், இடத்துக்கும் ஒரு பாதுகாப்பு. எப்படி இல்ல ஐயா? நீங்க எங்கேயோ போயிட்டிய. வருமானம் ஒரு பக்கம் கொட்டும். நம்ம சின்னையா போலீஸ்ங்கிறதுனால போலீஸ் பஞ்சாயத்தோ உங்களுக்கு இருக்காது. கரெக்ட். நீங்க பாட்டுக்கு என்ன விலை வச்சு வேணாலும் பார நடத்தலாம். பின்னிட்டீங்கய்யா, பின்னிட்டீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.